ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, இந்த நாளில் இறை தந்தையாகிய யாவே இறைவனோடு இணைந்து அன்னையின் வழியில் ஆண்டவரை பற்றி தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தந்தையாகிய கடவுள் ஒளி உண்டாக என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. தந்தையாகிய கடவுள் ஒளி நல்லது என கண்டார். இதே நிகழ்வு புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாவை நோக்கி நாசரேத்தில் வாழ்ந்த ஒரு கன்னியிடம் கபிரியேல் எனும் வானதூதரை ஆண்டவர் அனுப்புகின்றார். ஒளி நிறைந்த வாழ்க்கையாக அன்னையின் வாழ்க்கையை மாற்றியது தந்தையினுடைய பேரன்பு. எனவே தந்தைக்கு அன்னை மரியாள் மகளாக இருந்தார். எனவே அவருடைய ஒரே பேரான மகனையே கன்னி மரியிடமிருந்து பிறக்க திருவுளம் கொண்டார். இந்த நாளிலே நமது ஜெபத்திற்காக தந்தையைப் போல நாமும் அன்னை மரியாவை ஒளி நிறைந்த பார்வையோடு பார்ப்போம். அருள் நிறைந்த வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். இந்த நாளில் ஜெபமாலை தியான மையத்திற்காக நல்ல உள்ளங்கள் ஒளி நிறைந்த செயல்களால் இந்த ஜெபமாலை தியான மையத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தினாலும் செயலினாலும் நல்ல நிறைவான செயல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.